அருமையான தாழ்மை. உலகிலே சில மனிதர்கள் தங்கள் மத தலைவரிடமோ தங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவரிடமோ ஆசி பெற வேண்டும் என்று சொன்னால் நெடுஞ்சான் கிடையாய் சாஷ்டாங்கமாய் காலில் விழுந்து ஆசி பெறுகிறதை பார்க்கிறோமே. மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலாம், கௌரவப்படுத்தலாம், மரியாதை செலுத்தலாம். ஆனால் கடவுளுக்கு நிகராக அவர்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது என்பதை அறிந்திருக்கிற பலர் இந்த உலகத்தில் அப்படியாய் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவில்லை. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புத்தகம் 23 எழுதப்பட்டிருக்கிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான என் அன்பு உள்ளங்களே, மத்தேயு 2:11 சொல்லுகிறது, சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து விடுகிறார்கள். பணிவை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. இவர்கள் இருதயத்திலே தாழ்மை இருக்கிறதை பார்க்கிறோம். பெருமை இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். ஞானிகளாய் காணப்பட்டாலும், அனைத்தையும் அறிந்தவர்களாய் காணப்பட்டாலும், இந்த உலகத்திலே உயர்குடி மக்களாய் இவர்கள் கருதப்பட்டாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி தங்களை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இயேசு பாலகனே விண்ணுலகமிட்டு மண்ணுலகம் வந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினாரே, அவருக்கு முன்பதாக எம்மாத்திரம் என்று அவர்கள் நினைத்திருக்க கூடும். யூதர் அல்லாத ஞானிகள் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து இயேசு பாலனை தரிசிக்க வந்ததை பார்க்கிறோமே. இந்த தெய்வத்தின் மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியுமே. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, வெகு தொலைவில் இருந்து வந்தது நிமித்தம் இந்த ஞானிகளுக்கு களைப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு ஹாய் ஒரு பாய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து போகவில்லை. நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து இயேசு பாலனை அப்படியே பணிந்து தொழுகிறார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் அல்லவா? பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்பதை வேதம் பதிவு செய்திருக்கிறதே. இதை நன்றாய் அறிந்திருக்கிற நாமும் கூட பல நேரங்களிலே நம்முடைய பெயர், புகழ், அந்தஸ்து இவைகளை வைத்து நீங்களும் நானும் இன்றைக்கு பெருமை அடைந்து விடுகிறோமோ? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைவிட்டுக் கொண்டிருக்கிறதே. 30 நாளளவும் ராஜாவைத்தான் வணங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டாலும் தானியேல் உண்மை தெய்வத்தை வணங்கும்படியாய் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து கைகளை உயர்த்தி அவன் ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனித வணக்கத்துக்கு எதிராக அவர் நம்மோடு கூட இடைவிட்டுக் கொண்டிருக்கிறார். மனிதர்களை வணங்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கின உண்மை தெய்வம். இந்த இயேசு தெய்வத்தை வணங்கும்படியாய் ஒவ்வொருவரும் நம்முடைய இதய கதவை அப்படியே திறந்து கொடுப்போமா? இயேசுவை எங்களை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்.